Hi friends, welcome to Enini Illam. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாவு அரைக்காமல் கஞ்சி காய்ச்சாமையே வீட்டிலேயே ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி இந்த மாதிரி 4 வகையான கலர் அப்பளம் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அப்பளம் அல்லது வடகம் எப்படின்னாலும் சொல்லிக்கலாம். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எந்த கெமிக்கலும் நம்ம சேர்க்க போகிறதில்ல, எந்த மாவோ அரைக்க போகிறதில்ல, கஞ்சியும் காய்ச்சி போகிறதில்ல. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நியூ வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு நான் எடுத்திருக்கேன். இது நார்மலாக கடையில் விற்கக்கூடிய இடியாப்பு மாவு தான். 2 கப் மாவு இப்போ நம்ம சேர்த்துட்டோம். இப்போது இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் வந்து தண்ணி, நார்மலான தண்ணி தான் விட்டு நல்லா வந்து ஆப்ப மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வாட்டரியாக கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம மாவு வந்து கரைச்சாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கரைச்சிக்கோங்க. இப்போ எடுத்துருக்க மாவை நம்ம 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். மாவை வந்து நம்ம இந்த மாதிரி 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். 4 கலர் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் பண்ணுறதுக்காக நான் ஒரு சின்ன பீட்ரூட்டை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். இதை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அடுத்ததாக ஒரு ஆரஞ்சு கலர் வர்றதுக்காக கொஞ்சமாக ஒரு மீடியம் சைஸ் கேரட் வந்து நான் ஒன்று எடுத்து அதே மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுத்ததாக வந்து நான் க்ரீன் கலருக்காக ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் ஒரு 2 பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன். இதையும் தண்ணி விட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து 3 கலர் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை ஒரு மாவுலையும் ஒரு கலரை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு மாவில் கேரட் மிக்சரை வந்து கலந்துக்கிறேன். அடுத்தது ரெட் கலருக்கு பீட்ரூட் கலந்துக்கலாம். அடுத்ததாக க்ரீன் கலர் கலந்துக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம ஆரஞ்சுக்கும் ரெட்டுக்கும் மட்டும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி அதில் காரத்துக்கு எதுவும் சேர்க்கலை, அதனால் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லா மாவுலேயுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து நம்ம சேர்த்துடலாம். 4 மாவுலேயும் நமக்கு இப்போ எல்லா கலர் மாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து வடகமாக ஊற்றி எடுத்துக்க போகிறோம். அடுத்ததாக இந்த மாதிரி சின்ன மூடி இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன கிண்ணங்கள் எடுத்துக்கோங்க. இதில் நான் எண்ணெய் வந்து இப்போ க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை ஊற்றிக்கலாம். மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும். ஊற்றிட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் இந்த மாதிரி பண்ணிடணும். இது போல் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி அவிக்கிற மாதிரி கீழே தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கதை இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம வச்சா போதும், வெந்துடும். நம்ம இப்போ இது மாதிரி ஒரு நிமிஷம் மட்டும் இட்லி பானையில் வச்சு வேக வச்சாச்சு. இதை நீங்கள் வந்து எடுக்கிறது ரொம்ப சுலபம் தான். இந்த மாதிரி கத்தி வச்சுட்டு இந்த கார்னர்லாம் இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. இப்போயே பாருங்கள் எந்திரிச்சு வருது பாருங்கள். சுற்றி விட்டுட்டு நம்ம மெதுவாக இந்த மாதிரி எடுத்தோன்னா அழகாக வந்துடும். அவ்வளோதான். இது மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க கன்சிஸ்டன்சியில் நம்ம ஊற்றணும். நான் வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் எடுத்து காமிச்சிருந்தேன். நான் இப்போ இன்னொரு கலர் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இப்படி எடுத்தாலே நம்மளுக்கு அழகாக அப்படி வந்து நம்ம இந்த மாதிரி எல்லா கலர் வடகத்தையும் இந்த மாதிரி நம்ம வந்து ஆவியில் வச்சு எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நீங்கள் நல்லா சன்லைட்டில் ட்ரை பண்ணிடணும். வெயில் நல்லா அடிச்சிச்சுன்னா நீங்கள் ஒரே நாள்லேயே நல்லா காஞ்சிடும். இல்லை கொஞ்சம் வந்து கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குன்னா ஒரு 2 நாள் வச்சிங்கன்னா சுத்தமாக நல்லா காஞ்சிடும். நான் காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து சன்லைட்டில் வச்சுருக்கேன். நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். சூப்பராக நம்மளுக்கு வந்து ட்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதான். நம்ம இப்போ பொரிக்க வேண்டியதான். எல்லா கலருமே நல்லா காஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு பொரிச்சே காமிச்சிடுறேன். இந்த மாதிரி எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உடனே நம்மளுக்கு வந்து நல்லா எழுந்து வந்துடும். பாருங்கள், சூப்பராக வருது பாருங்கள். நம்ம கடையில் வாங்குற மாதிரி அப்படியே கிடைக்கும்.
அவ்வளோதான், நமக்கு வந்து வடகம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.